திருவரை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும், கடவுளுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் ஒரு தொடராக ரோமருக்கு எழுதிய நிருபம், புக் ஆஃப் ரோமன்ஸ் நாம் படிக்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள் தேவனுடைய நீதி. தேவன் நமக்கு விசுவாசத்தினாலே நீதியை தருகிறார். அந்த நீதி நமக்கும் தேவனுக்கும் இடையில சமாதானத்தை கொண்டு வருகிறது. இப்பொழுது அந்த சமாதானத்தை பெற்ற நாம் தேவனுடைய மகிமையை அடைவோம் என்று இவ்வுலகத்திலே காத்திருக்கிறவளாக நம்மை மாற்றியிருக்கிறது. We received the righteousness of God. Therefore we have peace with God. Now we are waiting for the future glory. இப்பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம், இதில் 23 வசனங்கள் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் தேவ நீதி, தேவ சமாதானம், தேவனுடைய மகிமையை தேவன் எப்படி வழங்குகிறார், எதன்படியாக வழங்குகிறார், அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? உதாரணமாக, ஒரு அரசன் 1000 பொற்காசுகளை நமக்கு கொடுக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். பொற்காசுகள் ஒரு பையில் இருக்கிறது. அரசன் அதை அவருடைய வலது கரத்தில் பிடித்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் வாங்க வேண்டுமானால் என்ன செய்யலாம்? ஒரு நாகரிகமாக, அறிவுடைய மனிதனாக, பண்புள்ளவனாக இருந்தால் நீங்கள் உங்கள் 2 கரங்களையும் நீட்டி ஒரு கையிலே கொடுக்கப்பட்ட அந்த 100 பொற்காசுகளை வாங்கி கொள்ளலாம். அதற்கு பதிலாக ஒரு கோமாளியைப் போல உங்கள் வலது காலை நீட்டி அதில் வையுங்கள் என்று சொல்வீர்களா? அது பைத்தியத்தின் அடையாளம் அல்லவா? அப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறது. கிறிஸ்தவ மதங்கள் தேவன் கொடுக்கிற இந்த தேவ நீதி, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய மகிமையை பெறுவதற்கு அவர்கள் வழியை மாற்றிக்கொண்டார்கள். மார்க்கத்தினுடைய போதனை வேற, மதத்தின் போதனை வேற. How to receive all these gifts? How to receive this great salvation? There is a great difference between the true way of God and today's religion. ஏனென்றால் கத்தோலிக்கர்கள் தொடங்கி கடைசி வரைக்கும் இருக்கிற இந்த மதத்தில் இருக்கிறவர்கள் ஆளுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொன்ன உதாரணத்தை போல, கடவுள் ஒரு கையில் கொடுக்கிறதே மனிதன் 2 கையில் வாங்கினால் அது பண்பாடு. அதை விட்டு விட்டு வலது காலையோ இடது காலையோ தூக்கி காட்டி இதில் வையுங்கள் என்று சொன்னால் அது பைத்தியம். அது தேவனுடைய கோபத்துக்குரியதாக இருக்கும். நீங்கள் தேவனை அசட்டை செய்வதை போல் இருப்பீங்க. அப்படிதான் ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள்ளே தேவன் வழங்குகிற இந்த ஆசீர்வாதத்தை முறைகேடாக, தவறாக, மனுஷனுடைய பாரம்பரியத்தின்படி குறை பிரசவங்களைப் போல, இம்மர்ச்சூர்ட் பேபிஸ் போல, குறை பிரசவம்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு? அந்த குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தை எல்லா விஷயத்துலையுமே குறையாக தான் இருக்கும். மூளை வளர்ச்சி குறையாக இருக்கும், உடல் வளர்ச்சி குறையாக இருக்கும், இல்லையா? அந்த நிலையில் தான் இன்றைய கிறிஸ்தவம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. என் அன்பு சகோதரர்களே, ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும், அதாவது இந்த நீதி, சமாதானம், தேவ மகிமை அடைவதற்கு முன்னே, அந்த சிலுவைக்கு கீழ்ப்படிவதற்கு முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும், கவனிங்கள், இப்பொழுது உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு எனக்கும் ஒப்புவிக்கப்பட்ட, தயவு கூர்ந்து அடிக்கோடிடுங்கள், ஒப்புவிக்கப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ நமக்கு ஒரு கருத்தை கொடுத்திருக்கிறார்கள், ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள், ஒரு பொருளை கொடுத்திருக்கிறார்கள். ஒப்புவித்தல் என்று சொன்னால்
ஜாக்கிரதையாக கொண்டு போய் கொடுத்தல். உங்களுக்கு தெரியும், போலீஸ்காரர்கள் பயங்கர குற்றவாளிகளை நீதிமன்றத்துக்கு எப்படி கொண்டு போகிறார்கள், அதற்கு பிறகு சிறைச்சாலையில் எப்படி கொண்டு போய் விடுகிறார்கள், பாதுகாப்போடு, துப்பாக்கியோடு. அப்போ குற்றம் செய்தவனுக்கே இத்தனை கொடுமையான பாதுகாப்பு தேவையானால் பாவ மன்னிப்பு பெறுகிறவர்களுக்கு எத்தனை ஆசீர்வாதம் தேவை. ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு உபதேசம் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஒப்பு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு அல்லது போதனைக்கு. சட்டம் இந்த இடத்துல ஆங்கிலத்தில் என்ன வந்ததுன்னா தட் ஃபார்ம் ஆஃப் டாக்டர்ன். டாக்டர்னா டீச்சிங்னு அர்த்தம். ஃபார்ம்னு ஒரு வார்த்தை இங்கே இருக்குங்க. இந்த ஃபார்ம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் தான் கிறிஸ்தவ மதம் இன்றைக்கு இருக்கிறது. ஃபார்ம் சொன்னால் பேட்டர்ன், மாடல், மாதிரி என்று பொருள். இந்த ஃபார்ம் என்ற இந்த வார்த்தைக்கு, அந்த மாதிரி என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியில் டூபாஸ். டூபாஸ்னா மிக சரியான மாதிரின்னு அர்த்தம். அதாவது தாய்மார்கள் தங்களுடைய மேல் சட்டை தைப்பதற்கு டெய்லர்கிட்ட படாத பாடுபடுவாங்க. காரணம் என்னென்னா, எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்காது, கொஞ்சோண்டு தான் இருக்கும் வித்தியாசம். ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் என்ன கேட்பாங்க, எனக்கு சரியாக நீ தச்சு கொடு, ஏன் அளவுக்கு நீ தச்சு கொடு, கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம், படாத பாடுபடுறதை நான் பார்க்குறேன். அது மாதிரி சில நுட்பமான விஷயங்கள் இப்போ இருக்கிற இந்த செல்ஃபோன் யுகம், இந்த ராக்கெட் யுகம், இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலெல்லாம் செஞ்சிருக்கிற பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அது இயங்கும், சரியாக பொருத்தினால்தான் அது இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு டூபாஸ், ஒரு பேட்டர்ன் தேவை. அதனால தான் கோடிக்கணக்காக ஒரு பொருளை அவர்களால் உற்பத்தி செய்ய முடிகிறது. காரணம், they follow after a pattern. ஒரு மாதிரி அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதனால் என்ன சொல்கிறாரு, எல்லா மனிதர்களும் பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கு தேவன் ஒரு மாதிரியான போதனையை உங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரினா நம்ம ரெண்டு பேரும் எதிரி ஆகிடுவோம். இன்றைக்கி உலகத்தில் 730 கோடி மக்களுக்கும் ஆளுக்கு ஒரு விதமாக கடவுளை அழைச்சாருன்னா, அவர்களை ரட்சித்தாருன்னா, அவர்களுக்கு நீதியை கொடுத்தாருன்னா நம்ம அனைவரும் யாராக இருப்போம்? உலகத்திற்கு எல்லா மனுஷனும் ஒரே ஒரு மாதிரி வச்சுருக்கார். நம்ம எல்லாரும் தாயின் கர்ப்பத்தின் வழியாக உடலிலே பிறந்திருக்கிறோம். இந்த மாதிரியை யாராலும் மாற்ற முடியாது, எவனாலையும் மாற்ற முடியாது. we all born through mother's womb. இதில் எதனா சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அப்போது மனித உடல் பிறப்பதற்கு ஒரு மாதிரியை தேவன் வைத்திருக்கிறார். அதுபோல ஆவிக்குரிய பிறப்பை நாம் அடைவதற்கு, நீதியையும் சமாதானத்தையும் தேவ மகிமையும் அடைவதற்கு ஒரு மாதிரியை பின்பற்றும் போதனையை, a form of teaching, a doctrine நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அங்கே சொல்கிறார். பாருங்கள், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு கவனிங்கள், நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு தோத்திரம். அதாவது ஒரு ஆள் கிறிஸ்தவராகணும்னா வலுக்கட்டாயமாக எல்லாம் மாற முடியாது. ஏதோ கோதுமை கொடுத்தாங்க, பால் பவுடர் கொடுத்தாங்க அப்படின்னு இந்த நாட்டில் தினமும் சொல்லிட்டு இருப்பாங்க. யார் எதை கொடுத்தாலும் கிறிஸ்தவனாக மாற முடியாது. ஒருவன் கிறிஸ்தவனாக மாறணும்னு சொன்னால் அவன் மனப்பூர்வமாக புதிய ஏற்பாடு போதிக்கிற அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே அவன் ரட்சிக்கப்பட முடியும். பாருங்கள், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, எப்பொழுது விடுதலையானீங்க? மனப்பூர்வமாய் அந்த உபதேச சட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்ததனாலே பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு என்ன ஆயிட்டீங்க பாருங்க, நீதிக்கு அடிமைகளானீர்கள். 18வது வசனம். slave to sin, slave to God's righteousness. பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீங்க, இப்போ நீதிக்கு அடிமைகளாக மாறிட்டீங்க. எப்பொழுது? உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த உபதேச சட்டத்திற்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்களாகிய போதர்கள்,
மத தலைவர்கள், நட்சத்திரங்கள் மனமுருகி கீழ்ப்படிந்து இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பு தவறாக இருந்தால் வளர்ப்பெல்லாம் தவறாக தான் இருக்கும். when your birth is wrong, your growth will be faulty. உன் பிறப்பு தப்பாக இருந்தால் வளர்ப்பு தப்பாக தான் இருக்கும். எங்கே அந்த உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்பிடிக்கிறதுல தவறு பண்ணிட்டா எல்லாமே தப்பு தான். நீங்கள் என்ன சொன்னாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் இந்த உபதேச சட்டத்தை எல்லாருக்கும் தேவன் கொடுத்துருக்கார். அதாவது உலகத்தில் உடலில் நம்ம பிறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தானே இருக்குது, மாற்று வழி கிடையாது. அது மாதிரி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு தேவன் 100,000 வழி வச்சிருக்காருன்னு உங்கள் போதகர் சொன்னார்னா ஒன்று அவருக்கு பைத்தியம்தான். ஏன்னா பைபிள் சொல்லுது ஒரே வழி தான். வானத்திலும் தாழ பூமியிலும் நாம் ரட்சிக்கப்படும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமே அல்லாமல் வேறு நாமும் கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமம், அதாவது அவருடைய பெயரை ஒரு போதனையாக தேவன் இங்கே வைத்திருக்கிறார். 3 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறார். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து போகிற போதகர்கள் அல்லது நீங்கள் போகிற சபையில் உள்ள போதகர்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி பைபிள் இருக்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. 40வது வசனம், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்க்கிறோம். மோசே மலையின் மீது ஏறி 40 நாள் தங்கி நியாயப்பிரமாண பலகைகளை பெற்றுக்கொண்டு கீழே வருகிறார். அது மாத்திரமல்ல, மலையில் தேவன் அவனுக்கு ஒரு பேட்டர்ன், ஒரு மாதிரியை காண்பித்தாராம். அதாவது இஸ்ரவேலர்கள் மத்தியில் தேவன் தங்கி வாசமாக இருக்கும்படி போடப்பட்ட கூடாரம்னு ஒன்று இருந்தது இல்லையா, டேபர்நாக்கிள்னு, அதனுடைய மாதிரியை தேவன் அவனுக்கு காண்பித்திருக்கிறார். ஆகவே தேவன் மோசேயின் இடத்துல எச்சரிக்கிறார், நீ மலையிலே பார்த்த மாதிரியின்படியே, அக்கார்டிங் டு த பேட்டர்ன் வாட் யூ ஹவ் சீன் ஆன் த மவுண்டன். அப்படினால் மோசே தேவன் காண்பித்த அந்த மாதிரி மனதில் வைத்து கொண்டு தான் அவன் இறங்கி வந்து அந்த கூடாரத்தை போட்டான். அதை மாற்ற அவனால் முடியாது. இப்போ நோவா எடுத்துங்க. நோவாவை தேவன் பேழையில் ரட்சிக்கும் போது அந்த பேழைக்கு ஒரு அளவு, அந்த பேழை செய்ய வேண்டிய மரம், இதெல்லாம் அவனுக்கு சொன்னார். அது மாதிரி. ஆக மோசே மலையிலே பார்த்த மாதிரியின்படியே கூடாரத்தை போட்டார். அதான் பேட்டர்ன். போஸ்ட் நடபடிகள் 7வது அதிகாரம் 44வது வசனம், மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. இந்த கருத்தை ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டார் இல்லையா, அந்த மனிதன் சாவதற்கு முன்னால் இஸ்ரவேலுக்கு சொல்றாரு, Moses followed the pattern to put the tabernacle. அந்த கூடாரத்தை போடுவதற்கு மலையில் பார்த்த மாதிரியின்படியே அந்த கூடாரத்தை மோசே போட்டார் என்று இங்கே வாசித்தோம். எபிரேயர் 8வது அதிகாரம் 5வது வசனம், இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்துள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. சாயல், நிழல், இமேஜ் அண்ட் ஷேடோ. பரலோகத்தில் இருக்கிற அந்த சாயலுக்கும் மாதிரிக்கும் ஒத்திருக்குது. எது? அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இது வரைக்கும் 3 வசனங்கள் நாம் பார்த்தோம். மோசே மலையில் பார்த்த மாதிரியின்படி அந்த கூடாரத்தை பூமியிலே போட்டான். அதற்கான ஒரு எச்சரிப்பை பெற்றுக்கொண்டான். அதை மாற்றக்கூடாது என்று தேவன் அவனுக்கு சொன்னார். அதே வார்த்தை தான் இப்பொழுது நாம் படித்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இருக்கிறது. மாதிரியின்படியே, தட் ஃபார்ம் ஆஃப் டீச்சிங். இந்த இடத்துல தட் பேட்டர்ன் ஆஃப் டீச்சிங் மூலமொழியில் அதான் இருக்குது. டு பாஸ் என்று தான் இருக்கிறது. அப்போது தேவன் நமக்கு அந்த பாவ மன்னிப்பாகிய நீதி, சமாதானம், மகிமையை அடைவதற்கு ஒரு போதனையின் கீழே,
ஒரு டீச்சிங்கின் கீழே இந்த சத்தியத்தை நமக்கு வச்சிருக்கார். அதனால தான் கிறிஸ்தவ மார்க்கம் போதனையின் மார்க்கமாக இருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் எ ரிலிஜன் ஆஃப் டீச்சிங். உலகம் முழுதும் போய் சத்தியத்தை நாம் சொல்றதனுடைய நோக்கம் அந்த மாதிரியின்படி மக்களை கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிய செய்ய வேண்டும். கிறிஸ்தவத்தினுடைய மிக கூரிய அந்த போதனை எதுன்னு கேட்டிங்கன்னா அதான் ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக தமது சீஷர்களுக்கு கட்டளையிட்டார், நீங்கள் உலகம் முழுதும் போங்கள் என்று சொன்னார். சீஷர்களை உண்டாக்குங்கள் என்று சொன்னார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னார். இந்த ஞானஸ்தானம் என்பது என்ன? ஏன் ஞானஸ்தானம் முக்கியமாக இருக்கிறது? ஞானஸ்தானம் ஒரு பிறப்பாக இருக்கிறது. ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறப்பதை அது காட்டுகிறது. யோவான் 3:5. ஞானஸ்தானம் என்பது நாம் தண்ணீரிலே மூழ்கி கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறதையும் அடக்கம் பண்ணப்படுவதையும் உயிர்த்தெழுவதையும் நமக்கு காண்பிக்கிறது. இதுதான் அந்த மாதிரியின் போதனை. ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். கையில் பேனாவில் கோடு போடுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக, பேப்டிசம் இன் த வெரி டெத் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக அந்த ஞானஸ்தானத்தில் நாம் மரித்து விடுகிறோமா? இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, கவனிங்கள், பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆக ஞானஸ்தானம் நமக்கு மரணத்தை காட்டுகிறது. நாம் கிறிஸ்துவுடனே மரிக்கிறதை காண்பிக்கிறது. பாவத்துக்காக மரிக்கிறதை அது காண்பிக்கிறது. இரண்டாவதாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். 3வது வசனத்தில் மரணம் என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிடுங்க. 4வது வசனத்தில் அடக்கம் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ 7வது வசனம் பாருங்கள். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அந்த அடக்கம் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோழ்ந்து எழுப்பப்பட்டது போல அண்டர்லைன் பண்ணிங்க. 8வது வசனம் இப்படி பாருங்கள். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இப்போ 3 விஷயங்களை நாம் பார்த்தோம். அதாவது பாவத்திற்காக நாம் மரிக்கிறோம், கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படுகிறோம், புதிய வாழ்க்கை வாழும்படி கிறிஸ்துவுடனே எழுந்திருக்கிறோம். சகோதரர்களே, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூவுடன் கூடிய நாரும் மணக்கும். பூ கட்டுகிறவர்கள் வாழை நாரை மெலிதாக கிழித்து நூலை போல மாற்றி பூ கட்டுவார்கள். தலையிலே சூடி கொண்டிருந்த பூ மாலையில் வாடி கீழே விழுந்து விட்டாலும் அந்த நார் மணத்து கொண்டே இருக்கும். அது மாதிரி நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படும் போது, கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்திருக்கும் போது தேவன் ஒரு சகாயத்தை உங்களுக்கு செய்கிறார். உங்கள் பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரவேசித்து ஒரு புது வாழ்க்கை வாழ்வதற்கான இந்த புதிய உபதேசத்தை உங்கள் இருதயத்தில் வைத்து விடுகிறார். நாம் மனப்பூர்வமாக கிறிஸ்துவுடனே கூட மரிக்கவும் அடக்கம் பண்ணப்படவும் உயிர்த்தெழவும் ஒப்புக்கொள்ளும் போது இந்த அதிசயம் நடக்கிறது. When you receive that form of teaching
and obey God from your heart in the very pattern of Christ's death, burial and resurrection. No longer you are going to serve sin. You are no more a slave to sin. You become slave to God's righteousness. தேவனுடைய நீதிக்கு இப்பொழுது அடிமைகளாக மாறிவிட்டீர்கள். இப்பொழுது 5வது வசனத்தை கொஞ்சம் கருத்தா படிப்போம். ரோமர் 6:5. ஆதலால், அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாம் வேலைகளை எல்லாம் செஞ்சதுனால, சொல்லப்பட்ட உபதேசத்தின்படி நடந்ததுனால, நீங்கள் எல்லாம் நன்றாக கேட்டுக்கொண்டு இதன்படியே செய்வதனால, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில், இந்த இடத்துல சாயல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனிதனும் செத்துணும்னு ஆண்டவர் சொல்ல, செத்த மாதிரி உங்களை நீங்களும் ஒப்பு கொடுக்கணும். சாயல் என்று சொன்னால் அந்த தன்மையில், ஆகையால் அவருடைய மரணத்தின் சாயலே நீங்கள் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நீங்கள் இந்த 5வது வசனத்தில் சாயல், இணைப்பு என்ற 2 வார்த்தைகளை கவனிங்க. ஞானஸ்தானம் கிறிஸ்துவனுடைய மரணத்தை, அவருடைய அடக்கத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை ஒரு சாயலாக நமக்கு காண்பிக்கிறது. இப்போ அந்த சாயலில் தண்ணீருக்குள் மூழ்கின மனிதன் கிறிஸ்துவுடனே இணைக்கப்பட்டு விடுகிறான். யூ ஆர் ஜாயின்ட் வித் கிரைஸ்ட். இந்த அதிசயம் தான் நடக்குது. எந்த ஒரு தாயும் கர்ப்பத்தில் பிள்ளையை ஏற்றுக்கொண்டு அதை பெற்று உலகத்திலே அனுப்புகிறாள் இல்லையா? அவ்விதமாக தேவன் ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைத்து தேவன் நம்மை வெளியே அனுப்புகிறார். சகோதரி, இதை விளங்கி கொள்ள முடியாமல் முதல் நூற்றாண்டு 33வது வருஷம் எருசலேம் நகரத்தில் 3000 அங்கத்தினர்களோடு தொடங்கின இந்த உபதேச சட்டம் 325 வரும்போது தலைக்கீழாக மாறுகிறது. அதுதான் கத்தோலிக்கம். அதைத் தொடர்ந்து 15வது நூற்றாண்டு வரும்போது அதுவும் தலைக்கீழாக மாறுகிறது. அதுதான் புராட்டஸ்டன்ட் அமைப்புகள். அதைத் தொடர்ந்து 18வது நூற்றாண்டு வரும்போது யார் என்ன சொல்கிறார் என்று புரியாத அளவில் அது பெந்தேகோஸ்து அமைப்பாக மாறுகிறது. என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் இயேசுவுண்டை செல்லுங்கள், அவருடைய வார்த்தையண்டை செல்லுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனால்தான் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அப்படியானால் கை குழந்தையை கொண்டு போய் தண்ணி தெளிக்கிறதுனால அது மனப்பூர்வமாக கீழ்ப்படிதா? அப்போ குழந்தை ஞானஸ்தானத்தை நம்பிக்கொண்டு இன்றைக்கு கோடான கோடி மக்கள் இருக்கிறீர்களே, உங்கள் நிலைமை என்ன ஆகுன்றது யோசிங்க. மலையில் பார்த்த மாதிரியின்படியே கூடாரத்தை போட எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் மோசேயின் இடத்துல சொன்னார். மாதிரி, டு பாஸ், பேட்டர்ன் cannot be changed. ஏவாள் முதல் மகன் காயினை பெற்றாள், ஆபேலை பெற்றாள், சேத்தை பெற்றாள், தாய் பெறுகிறாள். மாதிரி, பிள்ளை பேரு எப்படி உண்டாகிறது என்று உங்களுக்கு தெரியும். அது ஒரு மாதிரி, அதை மாற்ற முடியாது. நான் அமெரிக்காக்காரன், நான் ரஷ்யாக்காரன், நான் இலங்கைக்காரன், நான் இந்தியாக்காரன், அதனால் நான் வேறு மாதிரி பிறப்பேன்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சரீரத்தில் பிறப்பு இருக்கிறது. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வகையிலும் ஒரே மாதிரி தான் பிறப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பல்லி சொன்னது, நாய் குலைச்சது, வெளிச்சத்தை பார்த்த போதகர் சொன்னார், தலையில் எண்ணெய் ஊற்றுனாங்க, அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கிறிஸ்தவன் ஆனேன்னு சொல்கிற இந்த அயோக்கியத்தனமான போதனையிலிருந்து கடைசி கால நற்செய்தியாக நீங்கள் கரையேறுங்கள் சகோதரர்களே. இன்னைக்கு முற்றிலுமாக இந்த மதங்கள் கிறிஸ்தவம் என்ற போர்வையில் விழுந்து கிடக்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ அடிப்படையில் ஞானஸ்தானத்தில் தவறு செய்த ஆள் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பயனே கிடையாது. நீங்கள் எவ்வளோ உலகம் முழுதும் ஜபகோபுரம் கட்டுற ஆள் என்ன ஞானஸ்தானம் எடுத்தார்? எந்த சபையில் அங்கமாக இருக்கார்? அவருக்கும் இந்த போதனைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? எண்ணி பாருங்கள். நான் சொல்றது வருத்தப்படுத்துவதற்காக அல்ல,
அடிப்படை உண்மையை சொல்லுகிறேன். பொதுவாக வானத்தில் காகங்கள் கருப்பாக இருக்கும், வெள்ளை காக்கா பறகுதுன்னு சொன்னால் நம்ம நம்புறதில்லை. ஆனால் இருக்குது, வெள்ளை காக்கா இருக்குது. ஆனால் காக்காவில் வெள்ளை காக்கா இருக்கலாம், இங்கே ஒன்று அங்கே ஒன்று. ஆனால் ரட்சிக்கப்படுகிற விஷயத்தில், தேவனுடைய பிள்ளைகளாகிற விஷயத்தில் 2 வழி கிடையாது. ஒன்று ஜீவனுக்கு போகும் வழி, இன்னொன்று நரகத்துக்கு போகும் வழி. ஒரு நல்ல மரம் அல்லது ஒரு கெட்ட மரம். ஒன்று கண்மலையிலே கட்டப்பட்ட வீடு அல்லது மணலில் கட்டப்பட்ட வீடு. ஏதாவது ஒன்றிலே தான் நாம் இருக்க முடியும். என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு நீங்கள் கேட்ட இந்த நற்செய்தி உங்களை மாற்ற வேண்டும். உங்கள் குடும்பத்தை மாற்ற வேண்டும், உங்கள் சமுதாயத்தை மாற்ற வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமே தவிர மனிதனுக்கு நாம் பிரியமாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. அநேகர் வயதானவர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ காலம் போயிட்ட ஐயா வேற கோச்சிக்குவார் இப்போ எதனா சொன்னால். இப்படியெல்லாம் பைபிள் இருக்கிறது உண்மைதான், என்ன பண்ணுறது? அப்படியானால் நீ நரகத்துக்கு போகிறாய் என்று அர்த்தம். A place is reserved at the hell for you. Take a great step. இந்த நாளில் ஒரு பெரிய காலடி எடுத்து வையுங்கள், சத்தியத்தின்படி நடப்பதற்கு, மார்க்கத்தின்படி நடப்பது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாக ஆனதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஞானஸ்தானத்தின் கீழே 2 ஆசீர்வாதங்கள் தொடருகிறது நம்மோட, பரிசுத்தமாகுதல், நித்திய ஜீவன். என் அன்பு சகோதரர்களே, இதையெல்லாம் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று கேட்டு நற்செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, உமது ஆலோசனைகள் ஏராளம். நாங்கள் கவனமாக பார்த்து எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த உபதேச சட்டத்திற்கு, அந்த உபதேசமாகிய அந்த பேட்டனுக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக, மனப்பூர்வமாய் கீழ்ப்படியத்தக்கதாக உதவி செய்திரலும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட். என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு, ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 608282. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?